ஹலோ எவ்ரியான், உங்களுக்கு இகாமர்ஸ் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வித்தின் 4 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செல்லர் எம்ஏக்யூ பற்றி கேட்டிருந்தாங்க. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்படி செட் பண்ணுறதுங்கிறது மட்டும் இல்லை, எம்ஏக்யூனா என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், நம்மளோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் தௌசண்ட்ஸ் ஆஃப் அமேசான் செல்லர் பார்த்தீங்கன்னா அவங்களோட மணியை லாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எவ்ரி சிங்கிள் டே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்டில் எம்ஓக்யூ செட் பண்ணாதனால தான். பிகாஸ் ப்ராடக்ட்டை பையர்ஸ் ஒன் டைம் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பட் அதுவே நம்ம எம்ஓக்யூ செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் மினிமமாக நீங்கள் அட்லீஸ்ட் இவ்வளோ ப்ராடக்ட்ஸாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பையருக்கு சொல்கிறோம். ஸோ இது உங்களுக்கு கேட்கறதுக்கு சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் இதில் நிறைய ப்ராஃபிட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன ஆர்டருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்காக சேல் பண்ணுறீங்க. அப்போது உங்களோட ஷிப்பிங் சார்ஜை நீங்கள் கட் பண்ண முடியும், பேக்கேஜ் காஸ்ட்டை கட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் அதில் ஒரு ப்ராடக்ட் 30 rupees ப்ராஃபிட் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 5 அப்படின்னு கொடுக்கும்போது 5 into 30 போட்டிங்க அப்படின்னா அதில் 150 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இது உங்களோட பிஸ்னஸையே கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். எம்ஓக்யூ அப்படிங்கிறது நான் கிளியராக இப்போ சொல்லிடுறேன். எம்ஓக்யூ அப்படிங்கிறது மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு செல்லர் இல்லைனா சப்ளையர் அமேசானில் லிஸ்டிங் பண்ணும்போது அவங்களோட ப்ராடக்ட் ப்ரைஸ் 500 rupeesக்கு உள்ளே இருந்துச்சுன்னா மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மினிமமாக ப்ரைஸ் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் பையர் பை பண்ணும்போது நீங்கள் மினிமமாக இதிலிருந்து ஒரு 3 ப்ராடக்டாவது பை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்வீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் 30 rupees ப்ராஃபிட்காக நீங்கள் ஒவ்வொரு ஆர்டரையும் எப்படி இருந்தாலும் பேக் பண்ணி தான் அனுப்ப போகிறீங்க. ஒரு 100 rupees ப்ராஃபிட் இருந்தாலும் அதையும் நீங்கள் பேக் பண்ணணும், 30 rupees ப்ராஃபிட் இருந்தாலும் அதையும் நீங்கள் பேக் பண்ணணும். எல்லாத்துக்குமே ஒரே எஃபர்ட் தான் போடுறீங்க. பட் இந்த எம்ஓக்யூ அப்படிங்கிறது நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 5 ப்ராடக்ட்ஸை நீங்கள் எம்ஓக்யூவை செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 5ம் சேர்த்து மொத்தமாக பேக் பண்ணுவீங்க. அது உங்களால் நிறையா சேவ் பண்ண முடியும். ஸோ ஒரு சில செல்லர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய செல்லர் மட்டும்தான் எம்ஓக்யூ செட் பண்ண முடியும், இல்லைனா ஸ்பெசிஃபிக் கேட்டகரிக்கு மட்டும்தான் எம்ஓக்யூ செட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இதில் எதுவுமே இல்லை. சிம்பிளாக உங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸ் 500 rupeesக்கு உள்ளே இருக்கணும், அவ்வளோதான். இது மட்டும் இருந்துச்சுனாலே நீங்கள் எம்ஓக்யூ உங்கள் ப்ராடக்ட் செட் பண்ண முடியும். இவ்வளோ தான் எலிஜிபிலிட்டி. ஆல்சோ எம்ஓக்யூ செட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கிறக்கே செல்லர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஏன்னா அது சிம்பிளாக நம்மளோட செல்லர் சென்டரில் கொடுக்கல. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பாருங்கள், இதில் 50 rupees அப்படிங்கிறதா போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பை பண்ணும்போது இதுவே 150 rupees பேக் ஆஃப் 3 அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஒரு பென்சிலுக்கு 150 ரூபா கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அப்போ 50 ரூபா அப்படின்னு போடும்போது ஓகே, நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு கடையில் போய் வாங்கும்போது 50 ரூபா தான் இருக்கும் இந்த பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் பை பண்ணுறதுக்கு உள்ளே வருவீங்க. இதுக்காக தான் இந்த எம்ஓக்யூ ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போது இதை நான் 50 ரூபான்னு போட்டிருக்கேன். ஆனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு இப்போ பாருங்கள். ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, சரி நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கோ டு கார்ட் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சப்டோட்டல்னு போட்டு 6 items அப்படிங்கிறது வந்துடுச்சு. இப்போ நான் இதை கம்மி பண்ணுறேன். இந்த குவான்டிட்டி கம்மி பண்ணுறேன், 1 மட்டும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகாது. 3க்கு மேலே உங்களால் கம்மி பண்ண முடியாது, டெலிட் ஆப்ஷன் தான் வரும். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் குவான்டிட்டி ரெக்யூர்டு போட்டு 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் இந்த பாக்ஸை 3 பாக்ஸாவது மினிமமாக ஆர்டர் பண்ணணும். அப்போ தான் இதை ஆர்டர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி. ஒரு சிலர் பையர் என்ன நினைப்பாங்கன்னா, வெறும் 50 ரூபாய் போட்டு உள்ளே அப்படியே 150 ரூபா காமிக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் இதுக்கான ரீசன் இதுதான். ஏன்னா நீங்கள் 50 ரூபா கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கான ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் மினிமமாக எப்படியும் ஒரு 60 rupees ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 3 பேக்காக கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதுக்கும் ஷிப்பிங் சார்ஜ் 60 rupees தான். ஸோ நீங்கள் பேக் ஆஃப் 3 கொடுத்தாலும் 60 rupees தான் ஷிப்பிங் சார்ஜ், பேக் ஆஃப் 1 கொடுத்தாலும் 60 rupees தான் ஷிப்பிங் சார்ஜ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 2 பேக்கோட ஷிப்பிங் சார்ஜை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. உங்களோட ப்ராடக்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி கம்மியான இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி மினிமமாக அமௌண்ட் போடும்போது என்ன ஆகுனா, உங்களோட காம்படிட்டர் இப்போ நிறைய ப்ரைஸ் வைக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த மாதிரி 200 rupeesக்கு மேலே வைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ பையராக வரும்போது அவங்க கம்மி ப்ரைஸ் இதை தான் பார்ப்பாங்க. அப்போ இதை தான் உள்ளே வாங்கும்போது ஓகே பேக் ஆஃப் 3 3ம் சேர்ந்து 150 ரூபா தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். இதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களோட செல்லர் டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு இந்த சர்ச் அப்படின்னு இருக்கும். இதில் எம்ஓக்யூ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஏரோ மாதிரி இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டா நியூ டேப் ஓப்பன் ஆகிக்கும். இப்போ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இதுலேயே கூட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எம்ஓக்யூ அப்படின்னா என்ன,
அதில் வந்து என்ன பெனிஃபிட் உங்களுக்கு அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க, யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்கும். இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் வேணுன்னா அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ்லி யூ கேன் டவுன்லோடு எம்ஓக்யூ டெம்ப்ளேட்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் த எம்ஓக்யூ டெம்ப்ளேட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்ச்சன்ட் டோக்கன் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதில் வந்து இந்த டார்க் பிளாக்ல இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி, இந்த லைட் பிளாக்ல இருக்கிறது எல்லாமே ஆப்ஷனல். இதை வந்து நீங்கள் விட்டுறனாலும் விட்டுடலாம். ஸோ மெர்ச்சன்ட் டோக்கன் அப்படிங்கிறது எந்த இடத்துல எடுக்கணும்னா உங்களோட செல்லர் டேஷ்போர்டுக்குள்ளே போய்க்குங்க. இங்கே செட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் இன்ஃபோன்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, இது கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல யுவர் மெர்ச்சன்ட் டோக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட மெர்ச்சன்ட் டோக்கன் வரும். இதை காப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து காப்பி ஆகிக்கும். அகைன் இது உங்களோட ஷீட்டில் போயிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஏசின் அப்படின்னு கேட்கும். இது என்ன அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எம்ஓக்யூ செட் பண்ணுமோ அந்த ப்ராடக்டோட ஏசின் வந்து போடுங்க. சப்போஸ் அது வேரியேஷன் லிஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சைல்டு லிஸ்டிங்கோட ஏசின் தான் போடணும், பேரண்ட் லிஸ்டிங்கோட ஏசின் போடக்கூடாது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து பேரண்ட் லிஸ்டிங். ஸோ இதோட ஏசினை நீங்கள் போடக்கூடாது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ரிலேட்டிவ் டு வேரியேஷன் சொல்லி இந்த மாதிரி வரும். இது கீழே அவங்களோட அது கீழே இருக்கக்கூடிய வேரியேஷன் வரும், அதோட ஏசினா காப்பி பண்ணி போடுங்க. இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதோட எஸ்கேயும் இருக்கும், அது கீழேயே பார்த்தீங்கன்னா எஸ்கேயூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ அந்த ப்ரைஸை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. இப்போ இதில் நம்ம பார்த்த மாதிரி இதில் 50 ரூபா அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸாக கொடுத்துருந்தாங்க. அப்போ 50 ரூபா அப்படிங்கிறது தான் நீங்கள் செட் பண்ணணும். இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸோ அதை வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எம்ஓக்யூ லிமிட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 குவான்டிட்டி மினிமமாக போடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல செட் பண்ண போகிறோம். ஸோ எம்ஓக்யூ லிமிட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு ஒரு 4 ப்ராடக்டாக மினிமமாக ஆர்டர் பண்ணணும் கஸ்டமர் அப்படிங்கிறது. இதை வந்து போட்டுக்கங்க. இவ்வளோ தான், சிம்பிளாக வந்து இது மட்டும் தான். நீங்கள் மெர்ச்சன்ட் டோக்கன், ஏசின், எஸ்கேயூ, ப்ரைஸு, எம்ஓக்யூ லிமிட் இவ்வளோ தான். இப்போ 4 போட்டுருக்குறோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து 300க்கு வாங்குறாங்க அப்படின்னா 4 ப்ராடக்ட் அவங்க ஆர்டர் பண்ணும்போது 4 × 299க்கு தான் அவங்க வந்து வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு இதை வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே பேஜ்லேயே நம்ம அப்ளை எம்ஓக்யூன்னு சொல்லி ஒரு பேஜ் பார்த்தோம், டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டு. அதே பேஜ்லேயே இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டு வியூ யுவர் ஆக்டிவ் ஆஃபர்ஸ் கோ டு அப்படின்னு போட்டு இந்த மாதிரி மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேபுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டுரும். இதில் வந்து கீழே வாங்க, ஃபுல்லாக கீழே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் யுவர் எம்ஓக்யூ ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் அப்லோட் யுவர் எம்ஓக்யூ ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ப்ரைஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா மட்டும்தான் அப்ளை பண்ணோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் லைக் நம்ம அப்ளையா பண்ண மாதிரியே என்டர் மெர்ச்சன்ட் டோக்கன் இருக்கும். அப்படியே நீங்கள் காப்பி பண்ண அதே மெர்ச்சன்ட் டோக்கன் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மெர்ச்சன்ட் நேம் அப்படிங்கிறது உங்களோட செல்லிங் அக்கௌண்ட்டோட நேமு, அதை போட்டுக்கோங்க. யுவர் நேம் அப்படிங்கிறது உங்களோட நேமு, இதை வந்து போட்டுட்டு இங்கே அப்லோட் யுவர் கம்ப்ளீட்டட் டெம்ப்ளேட்டுங்கிறது நம்ம இப்போ ஒரு எக்ஸல் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணோம். அதை வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க, அப்லோட் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஐ ஆத்தரைஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் ஐடி வந்து கிடச்சிரும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது. உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சா ஆகலையா அந்த மாதிரி எதுவுமே வராது. மெயிலும் வந்து உங்களுக்கு வராது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஒரு 1 வீக் வந்து பாருங்கள். உங்களோட லிஸ்டிங்குள்ளே வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லிஸ்டிங் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அமேசான் டேரெக்டாக பையர் அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடும். அதில் வந்து நீங்கள் போட்ட 4 அப்படிங்கிற மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி செட் ஆயிடுச்சான்னு பாருங்கள். 1 வீக் கழிச்சு பாருங்கள். செட் ஆயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க. செட் ஆகலை அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கிடைச்ச இந்த ரெஸ்பான்ஸ் ஐடியை வச்சு நம்ம வந்து செல்லர் சப்போர்ட் டிக்கெட்டுக்கு வந்து ரைஸ் பண்ணணும். அவங்க வந்து என்ன ஸ்டேட்டஸ் இல்லை வேறு ஏதாவது ஃபர்தராக நம்ம சைட்லேருந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது வரைக்கும் எம்ஓக்யூ செட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி எம்ஓக்யூ வந்து செட் பண்ணுங்கள் உங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹீலியன் 10 பிளானு. இப்போ ஸ்டார்டர் பிளானே பார்த்தீங்கன்னா மந்த்துக்கு $29 வருது அப்படின்னா 2500 பக்கமாக ஸ்டார்டர் பிளானே வருது. ஸோ ஸ்டார்டர் பிளானில் உங்களால் லிமிட்டடாக தான் கீவேர்ட் ரிசர்ச், ப்ராடக்ட் ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியும். இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். நம்ம வந்து இந்த டூல் எல்லாமே மந்த்துக்கு ஜஸ்ட்டு 700க்கு கொடுத்துட்டுருக்குறோம். டோட்டலாக 1 இயருக்கு வாங்கினீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 3500 தான். ஸோ நீங்கள் 1 மந்த் ட்ரை பண்ணிவிட்டு ஓகேவாக இருந்துச்சுன்னா கூட 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும்.
நீங்கள் வந்து இப்போ கேட்கலாம், இது வந்து ஏன் இவ்வளோ கம்மி விலைக்கு கொடுக்குறீங்க, எப்படி கம்மி விலைக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு போர்ட்டல் லிங்க் வந்து கொடுத்துருவோம். இதில் வந்து டேரெக்டாக உங்களோட ஆக்சஸ் லிங்க் வந்து கிடச்சிரும். உங்களோட பாஸ்வேர்டு யூசர் ஐடி நீங்கள் கொடுப்போம். பே பண்ணதுக்கப்புறமா பாஸ்வேர்டு யூசர் ஐடி உங்களுக்கு கொடுப்போம். இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன டூல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல விசிபிளாக இருக்கும். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஹீலியம் 10க்கு லாகின் பண்ணி விட்ரும். அண்ட் ஆல்சோ எக்ஸ்டென்ஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இதில் நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் ரிசர்ச், கீவேர்ட் ரிசர்ச் அண்டு எல்லாமே வந்து இதில் பண்ணிக்க முடியும், எந்த ஒரு லிமிடேஷனும் இல்லாமல். ஸோ ஹீலியம் 10 வந்து உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ மந்த்ஸுக்கு வேணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் கொடுங்க. நான் வந்து ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கம்ஸ் ரிலேட்டடாக வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நான் வித்தின் 4 hours உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.